வணக்கம் நண்பா. நான் உங்களுக்கு இன்றைக்கி அருமையான வேலைவாய்ப்பு தான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன். அதை பற்றி நம்ம வீடியோ ஃபுல்லாக பண்ணலாம். நான் பார்த்தீங்களா உங்களுக்கு நிறைய எக்கச்சக்கமான ஜாப்ஸ் பற்றி நான் உங்களுக்கு தகவல் சொல்லிட்டு இருக்கிறேன். ஆனால் பார்த்தீங்களா எனக்காக யாருமே சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க நண்பா. இன்றைக்கான ஜாப் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். இன்றைக்கி ஜாப் பார்த்தீங்களா நியூ இந்தியா அசூரன்ஸ் கோ அண்ட் லிமிட்டட்னு சொல்லி மத்திய அரசு இவங்க வேலை கொடுத்துருக்காங்க. 500 வேகன்சி சொல்லி கொடுத்துருக்காங்க. அசிஸ்டண்ட் வேகன்சின்னு சொல்லியிருக்காங்க. இதை பற்றி நம்ம ஃபுல்லாக இதை அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்டு, என்ன தகுதி எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஒன்ஸு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, மறந்துடாதீங்க. வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்களா அசிஸ்டண்ட்டு தான் ஒரே ஒரு டைப் ஆஃப் வேகன்சி தான் சொல்லியிருக்காங்க. ஒரே டைப் வேகன்சிலையும் 500 பதிவுன்னு சொல்லிட்டாங்க. அடுத்து பார்த்தீங்களா இதை அப்ளை பண்ணுறதுக்கு உங்களுக்கு என்னென்ன எஜுகேஷன்லாம் வேணும்னு சொல்லி அடுத்து நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணுறதுக்காக என்ன குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்களா ஒரு டிகிரி படிச்சிருன்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்களா எழுதுதல் மற்றும் பேசுதல் ஆகியவற்றில் ஏதேனும் ஒரு பாடத்தில் பட்டப்படிப்பு அவசியம்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் பேசக்கூடிய லாங்குவேஜ் இங்கிலீஷோ தமிழோ எது வேணாலும் இருக்கட்டும். நீங்கள் அதர் ஹிந்தி அந்த மாதிரி எது வேணாலும் இருக்கலாம். ஆனால் நீங்கள் படிக்கிறதுல ஒரு சப்ஜெக்டாக எடுத்து படிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸாம்பிள்னு பார்த்தீங்களா தமிழ்நாடுனா தமிழ் ஒரு சப்ஜெக்டாக படிச்சிருப்போம். தமிழ் இங்கிலீஷ் அந்த மாதிரி ஒரு சப்ஜெக்டாக படிச்சிருப்போம். அந்த மாதிரி கேட்குறாங்க. உங்களுக்கு இதில் எழுதுறதுக்கு பேசுதல் தெரியும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்திங்களா இதுக்கு ஏஜ் லிமிட் பார்த்திங்களா குறைந்தபட்சம் 21 ஆண்டுன்னு சொல்லியிருக்காங்க. அதிகபட்சம் 30 ஆண்டுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்திங்களா உச்ச வரம்பு ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷன் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி 5 இயர்ஸும் ஓபிசி கேட்டகரிக்கு பார்த்திங்களா 3 இயர்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா பிடபிள்யூபிடி இந்த கேட்டகரிக்கு பார்த்திங்களா 10 இயரும், எஸ்சி எஸ்டி அவங்களுக்கு பார்த்திங்களா 15 இயர்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்களா அதுலேயே ஓபிசிக்கு 13 இயர்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் பார்த்திங்களா இதில் எந்த கேட்டகரி வரீங்களா ஏஜ் ரிலாக்ஸேஷன் உண்டு. நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம். முன்னாள் படை வீரர்களுக்கு அவங்களுக்கு பார்த்திங்களா அரசாங்கத்தின்படி கொள்கையின்படி கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. சம்பளம் இதுக்கான சம்பளம் பார்த்திங்கன்னா உதவியாளர்கள் 40,000 சொல்லியிருக்காங்க. இது எப்படி செலெக்ஷன் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்களா ஆன்லைன் எக்ஸாமு ஃபஸ்ட்டுங்களா 2 எக்ஸாம் இருக்குது. ஃபஸ்ட் எக்ஸாம் செகண்ட் எக்ஸாம். நீங்கள் ஃபஸ்ட் எக்ஸாமில் பாஸ் பண்ணிங்களா அடுத்து தான் செகண்ட் எக்ஸாம் சொல்லியிருக்காங்க. அடுத்து தான் இன்டர்வியூன்னு சொல்லியிருக்காங்க. இந்த 3 ப்ராசஸை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்களா ஜாப் உங்களுக்காக மட்டும்தான். அடுத்து இது அப்ளை பண்ணுறதுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்திங்களா எஸ்சி எஸ்டி இவங்களுக்குலாம் பார்த்திங்களா 100 ரூபான்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்திங்களா மற்ற விண்ணப்பதாரர்களுக்கு 850 ரூபான்னு சொல்லியிருக்காங்க. இது அப்ளை பண்ணுறதுக்கு பார்த்திங்களா கட்டண முறை ஆன்லைனில் தான் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஆஃப்லைன் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இது எப்படி அப்ளை பண்ணலான்னு சொல்லி பார்த்தீங்களா தகுதியும் விருப்பமும் உள்ள உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் பார்த்திங்களா லிங்க் கொடுக்குறேன். அந்த லிங்க்கில் போய் நீங்கள் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ஒன்ஸ் ஃபுல்லாக படிச்சுட்டு என்னென்ன டாக்குமெண்ட் கேட்குது எல்லாமே நீங்கள் பார்த்திங்களா ஸ்கேன் பண்ணி வச்சுக்கலாம். ஸ்கேன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் அப்ளை பண்ணணும். இது பார்த்திங்களா இன்னும் விண்ணப்பம் ஓப்பன் பண்ணல. அப்ளிகேஷன் ஆன்லைனில் ஓப்பன் பண்ணல. அப்புறம் ஓப்பன் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா 17/12/2024 1 மணிக்கு தான் ஓப்பன் ஆகுன்னு சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா 1/1/2025 11 மணிக்கு முடிவடைக்குன்னு சொல்லியிருக்காங்க. நைட்டு 11 மணிக்கு உங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த அப்ளிகேஷன் க்ளோஸ் ஆகின்னு சொல்லியிருக்காங்க. அதான் முக்கியமான தேதின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். விண்ணப்பத்தை சமர்ப்பிப்பதற்கு 17/12/2024 இதில் தான் ஸ்டார்டிங் ஆகுது. அடுத்து பார்த்திங்கன்னா க்ளோசிங் டேட் பார்த்திங்கன்னா 1/1/2025 சொல்லிட்டாங்க. நீங்கள் பார்த்திங்கன்னா வெயிட் பண்ணி பாருங்கள். 17/12/2024 நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா அதுக்கான லிங்க் எல்லாமே கொடுக்குறேன். நீங்கள் 17ஆம் தேதி கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ஓப்பன் ஆகும். நீங்கள் இந்த ஜாப்க்கு எலிஜிபிள் என்னென்ன இருக்கிறீங்களோ நீங்கள் முன்னாடியே டாக்குமெண்ட் எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஓப்பன் ஆனதும் டக்குன்னு அப்ளை பண்ணிடுங்க. கடைசி நேரத்தில் சர்வர் ப்ராப்ளம் அந்த மாதிரி எந்த பிரச்சனையுமே வரக்கூடாது. அதுக்காக தான் சொல்கிறேன். சர்வர் ப்ராப்ளம் இந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னா கடைசி டைமில் பேமெண்ட் பிரச்சனையாகும். அதெல்லாம் எதற்கு நிறையா பிரச்சனை வரும். அதுக்காக நீங்கள் பார்த்திங்களா முன்னாடியே அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்திங்களா உங்களுடைய நேமு எல்லாமே நீங்கள் ஒன்ஸு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சப்மிட் பண்ணுங்கள். ஏன்னா தப்பாக பண்ணிட்டீங்க நீங்கள் டாக்குமெண்ட்டில் ஒன்று இதில் ஒன்று இருந்துச்சுன்னா உங்களுக்கு இதுலேயும் ரிஜெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டும் வேஸ்ட் ஆகிடும். இது பார்த்திங்களா நல்ல ஜாப்பு. ஸ்டார்டிங்லேயே 40,000 சொல்லியிருக்காங்க. பர்மனன்ட் ஜாப்பு. இது கிடைச்ச லக்கு தான். நம்ம சேனல் வீடியோ பார்த்துட்டு போய் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். கண்டிப்பாக பார்த்திங்களா உங்களுக்காக இந்த ஜாப் கிடைக்கும். நம்பிக்கையோட போங்க. கண்டிப்பாக கிடைக்கும். ஆல் தி பெஸ்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.